இளைஞர்கள் என் கூட இணைந்திருப்பது, இவரை போன்ற இளைஞர்கள்லாம் இணைந்திருப்பது தான் சேலம் மாநகர் வெற்றியை தவிர இந்த வியாபாரமோ பணமோ எங்களுக்கு அல்ல. எங்களுடைய பணம் கிடையாது. எங்ககிட்ட மனம் இருக்குது. நிறைய கேட்பாங்க என்ன இருக்குன்னு. மனம் இருக்குது. அதை விதைப்பேன், அதை விளைத்து கொண்டே இருப்பேன், உருவாக்கி கொண்டே இருப்போம், உருவாக்கி கொண்டே இருக்கும். நிறைய பேர் விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த விமர்சனவாதிகளுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லுவேன். என்னை கூட நேற்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், எப்படி விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிறீர்கள் என்று. நான் சிறு வயதிலே இந்த உடம்பு பல சூடுகளை தாங்கி நெருப்புல வெந்த உடம்பு, இந்த உடம்பு அந்த மாதிரி விமர்சனான சூடெல்லாம் என்னை சுடாது என்பதுதான். வார்த்தை சூடு என்னை ஒன்றும் செய்து விட முடியாதான் பதில் தருவேன். என்னை யாரும் அப்படி சுட்டு விட முடியாது. ஏற்கனவே என் உடம்பு சுடப்பட்டு வெந்து நெருப்புல இறந்த உடம்பு. என்னை என் மீது இருக்கிற தாக்குதல் கூட அது கரிக்கட்டை தாக்குவது மூலமாக ஏன்னா வெந்து போச்சு இந்த உடம்பு நெருப்புல. இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விட முடியாது. விமர்சனவாதிகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். என்ன விமர்சனம்? சில இடத்துல டேஸ்ட் இல்லை, சில இடத்துல பீஸ் இல்லை, சில இடத்துல தக்காளி சாதம் மாதிரி இருக்குது, புளி சாதம் மாதிரி இருக்குதுங்கிற விமர்சனங்களாக தானே தவிர பெரு விமர்சனம் ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்வோம். மற்றபடி எங்களுக்கு பெரிய ஒரு எதிரிகளை நாங்கள் யாரையும் கருதுவதில்லை. எனக்கு லெஃப்ட் ரைட்டு எதுவும் வாழ்க்கையில் தெரியாது. என் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருன்னு தெரியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. இந்த தொழில் வளர்ச்சி, இளைஞர்கள் முன்னேற்றம், தொழில் செய்கிறவர்களுக்கான பயிற்சி முறை, இதில் மட்டும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். உலகமெங்கும் கிளைகளை கொண்டு போகணும், வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். நான் மூச்சு வரைக்கும் உழைப்பை நிறுத்தக்கூடாதுங்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். இன்றைக்கு நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை சேலம் மாநகர் எடுக்கு அன்பு பிள்ளைகள், என் தம்பிமார்களுக்கு அந்த சேலம் மாநகர் உரிமையாளர்னு ஒரு பகுதியில் அந்த பெயரை சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் அந்த அண்ணனினுடைய உழைப்பும் சேர்த்து ஞாபகத்துக்கு வர வேண்டும். பெயரை மட்டும் சேலம் மாநகர் உரிமையாளர் என்று சூட்டிக் கொள்ளும் போது என்னுடைய உழைப்பு எப்பேற்பட்டது, நான் எந்த மாதிரி குணங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அளவில்லாமல் அள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். சுவையிலையும் தரத்திலையும் உற்சாகப்படுத்துங்கள். வரக்கூடியவர்களை வாழ வைக்க வேண்டும், தொழிலை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழில் செய்யுங்கள்.